சரி. வெல்கம் பேக் டு வேள்பாரி வேர்ல்டு. அந்த வேள்பாரி வேர்ல்டுல இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ கிளை கதைகள பார்த்திருப்போம். கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதைன்னு எத்தனையோ கிளை கதைகள பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோடும் இல்லாம, நடுவுல இப்ப திடீர்னு வேற ஒரு கிளை கதையிலேருந்தே ஆரம்பிப்போம். அது நடுவுல நம்ம ஏன் இந்த கிளை கதைய பார்க்குறோங்கிறது உங்களுக்கு போக போக உங்களுக்கு தெரியும். அதாவது கிளை கதையோட ஆரம்ப காலம் அப்படிங்கிறது ரொம்ப பழைய காலம். அதாவது பழைய காலம்னா என்ன காலம்னா, இந்த ஆதி காலம்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு ஆதி காலத்துல சொல்லப்போனா அந்த ஆதி காலத்துல நெறைய இடத்துக்கு பேரே வைக்கல. நெறைய ஆறுகளுக்கே பேர் வைக்கல. அப்படி ஒரு காலத்துல கருப்பங்குடி அப்படின்னு ஒரு குடி இருந்துச்சு. அந்த ஒரு கூட்டம். அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு பேர் வைப்பாங்கல்ல. அப்படி அந்த கருப்பன்குடி அப்படிங்கிற கூட்டம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கூட்டம் வந்து சமவெளியில வாழ்றவங்க. கருப்பங்குடிக்கு நல்ல அறிவும், ஆற்றலும், உடல் பலமும் ஜாஸ்தி. பயங்கரமான கிட்டத்தட்ட திரையர்கள் மாரின்னு வச்சுக்கங்களேன். நல்ல உடல் பலம் கொண்டவங்க. அவங்க ஆத்து ஓரமா சமவெளியில விவசாயம் பார்த்துட்டு வர்றவங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த யானைகள பழக்குறது அப்படிங்கிற ஒரு இத வந்து அவங்க தான் யானைகள்ட்ட எப்படி பேசணும், காட்டு விலங்க வந்து நம்ப நம்ம எப்படி பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தவங்க ஆரம்ப காலகட்டத்துல. அதுக்கப்புறம் விவசாயம் பார்த்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த கூட்டத்துல ஒருத்தன் ஆத்தங்கரையில மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது, புதுசா ஒரு பெரிய வகை புல்ல பார்த்தான். அதாவது புல்லுலயே புல்லு கொஞ்சம் வித்தியாசமான புல்லா இருந்துச்சு. புல்லுக்கு தோகையெல்லாம் இருந்துச்சு. "ஏன்டா இது புல்லு புதுசா இருக்கு. நம்ம இதுவரைக்கும் இது மாரி புல்லு பார்த்தது இல்லையே!" அப்படின்னு அந்த புல்ல பார்க்கும்போது, தொட்டு பார்க்கவும் தோகை அவன் கைய கிழிச்சிரும். "இது என்னடா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தண்டு வேற பெருசா இருக்கு. பார்க்கறதுக்கே புல்லுலயே ஒரு வித்தியாசமான புல்லா இருக்கே! கை வேற கிழிக்குதே!" அப்படின்னு அடிக்கடி அது பார்க்குற மாரி சூழ்நிலை வரும் அவனுக்கு. ஒரு நாள் விவசாயம் பண்ணும்போது பார்ப்பான். அடுத்த நாள் ஆத்தங்கரையில போகும்போது அத பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்படி அடிக்கடி வரும்போது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்துல வந்து அத கடிச்சு பார்ப்போம்ன்னு கடிச்சு பார்ப்பான். கடிச்சு பார்க்கும்போது அந்த தண்ட எதார்த்தமா கடிக்கும்போது, அந்த தண்டுல இருந்து ஒரு இனிப்பான சாறு மாரி ஒண்ணு வந்துச்சு. அது வந்து ரொம்ப பயங்கர இனிப்பா இருந்தனால, திரும்ப திரும்ப கடிச்சு கடிச்சு பார்த்தா, திரும்ப திரும்ப சுவை பயங்கரமா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணுவான், டக்குனு அவங்க கூட்டத்துல உள்ள எல்லாத்துக்கும் கொண்டு போய் அத காமிப்பான். அவங்க வந்து அது தண்ட கடிச்சு பார்ப்பாங்க. கடிச்சு பார்த்துட்டு, "இது நல்லா சுவையா இருக்கே! இந்த புல்லுக்கு ஏதாவது பேர் வைக்கலாமான்னு" கேட்டு, சுவை புல் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். அதோட கணுக்கள் அதுல இருந்து தான் புல்லு முளையுதுங்கிறத கணிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, கல்ல மட்டும் அந்த கரணைன்னு சொல்லுவோம். அந்த கரணைம்போம். அந்த கரணைய மட்டும் தனியா வெட்டி எடுப்பாங்களாம். வெட்டி எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு வச்சு பார்த்தாங்களாம். அங்கேயும் புல்லு வளர்ந்துச்சாம். என்னடா அந்த புல்லு எல்லா இடத்துலயும் வளருதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த கரணைகள எல்லாத்தையுமே எடுத்து தனியா ஒரு சுவைப்புல் மாரியே வளர்த்து, காடு மாரி வளர்த்த தொடங்குனாங்களாம். நாளடைவுல என்ன ஆச்சு அப்படின்னா, நாளாக நாளாக அந்த புல்ல பத்தி மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கருப்பங்குடிங்கிற ஒரு ஒரு கூட்டம் வந்து புதுசா ஒரு புல்லு வளர்க்கிறாங்களாம்பா. அந்த புல்லுக்கு சுவை புல்லுன்னு பேர் வச்சிருக்காங்களாம்பா. அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புகழ் பரவிக்கிட்டே இருந்துச்சு. கருப்பைங்குடி சிவப்புல், கருப்பைக்குடி சிவப்புல், அப்புறம் வந்து கரும்பா புல்லு அப்படின்னு பேர் மாறி மாறி கடைசியில கரும்பு புல்லு அப்படின்னு பேர் மாறி கடைசியில கரும்பு அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வந்துருச்சு. அப்படி கரும்பு வந்து கண்டுபிடிச்சது இவங்க தான். கரும்ப கண்டுபிடிச்சு அது பயங்கரமா வளர்க்க தொடங்குனாங்க. நாள் ஆக ஆக அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கரும்போட தனித்தனி குணங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த வகை கரணைகள வெட்டுனா, எந்த வகை கரணைகளை நட்டா, எந்த வகை கரும்புகள் வரும். எந்த வகை கரும்புகள சாறு புழியும்போது இனிப்போட உச்சம் அதிகமா இருக்கும். எப்படி பனைச்சாற்றுலேருந்து இனிப்பு கட்டி எடுக்கிறாங்களோ, அது மாரி கரும்பு சாறுலேருந்து இனிப்பு கட்டியும் எடுக்கலான்னு சொல்லி, இந்த செய்தி பயங்கரமா பரவுனுச்சு. இவங்களும் நல்லா திறமையாகிட்டே வந்தாங்க. எல்லாரும் அந்த கரும்ப பத்தி பயங்கரமா பாராட்ட தொடங்குன நேரத்துல, ஒரு நாள் திடீர்னு அவங்க கூட்டத்துல, அவங்க மேல ஒரு கொடுமையான தாக்குதல் நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்குள்ள திடீர்னு ஒரு மாபெரும் கூட்டம் உள்ள புகுந்து அவங்கள அடிச்சு நொறுக்கி, அவங்கள கிட்டத்தட்ட காலி பண்ற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படி அவங்கள அடிச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் கத்துன குடி யாருன்னா, சோழர் குடி நாங்க அப்படின்னு பயங்கரமா கத்துனாங்க. அவங்க பேரு சோழர் குடின்னு அடிக்கமா சொல்லிக்கிட்டாங்க. அந்த சோழர் கொடியோட கூட்டம் வந்து விளைநிலங்களையும், செல்வங்களையும் கைப்பற்றுறது தான் அவங்களோட ஆரம்ப கட்ட நடைமுறையா இருந்துச்சு. பெரும்பாலும் அந்த காலத்துல எல்லாரோட நடைமுறை என்னன்னா, யாரையும் அவங்க கொல்ல மாட்டாங்க. ஜெயிக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க, நல்லா இருந்தா அவங்கள வந்து அடிமையா மாத்திக்குவாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க அந்த சோழர் குடி, இந்த கருப்பங்குடிக்கு நல்ல ஆற்றலும், அறிவும், உடல் பலமும் இருக்கனால, அந்த குழுவினர அழிக்கணும்னு நினைக்காம, அவங்களோட நிலத்துக்கு வந்து அவங்க விளை நிலத்துக்கு அடிமையா மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்கள அடிமையா மாத்தி, அவங்கள வச்சே நெறைய கரும்புகள விளைவிக்க முடிவாங்க. நெறைய கரும்புகள விளைவிச்சு, நெறைய கரும்புகள பயங்கரமா அவங்கள வளர வச்சு, கிட்டத்தட்ட காலாகாலத்துக்கு அவங்கள அடிமையா வைக்கணும்னே ஆசைப்பட்டுருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த அடிமை கூட்டத்துல எவனா ஒருத்தன் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது, அவங்கள தப்பிக்கவே முடியாத அளவுக்கு கொடூரமா தாக்கி, அவங்கள மரண அடிமையா வச்சிருப்பாங்க. மறுபக்கம் சேரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சேரர்கள்ட்ட இந்த யவன வணிகர்கள் இருக்காங்க தெரியுங்களா? அவங்க வந்து மிளகு வாங்குவாங்க. மிளகு வாங்கிட்டு ஏதாவது ஒரு பொருள பண்டமாற்று முறையில குடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு மிளகு புதுசா கிடைச்ச உடனே, ஆஹா! எவ்வளவு காரமா இருக்கு இந்த மிளகு. இது மாரி அடுத்து ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருட்கள் கிடைக்காதான்னு அவங்க ஏங்கிட்டு இருந்தாங்க. அந்த யவன வணிகர்கள். அப்படி ஏங்கிட்டு இருக்கும்போது தான், அவங்களுக்கு இந்த கரும்பு கிடைச்சுச்சு.
கரும்பு பார்த்த உடனே அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு. அடடா, கரும்பு நல்லா இருக்கு, இந்த கரும்பு நம்ம பண்ணு சோழர்கள்ட்ட ஏதாவது கேட்கலாம்னு சொல்லி சோழர்களோட பண்டமாற்று முறையில கேட்க வருவாங்க. இந்த பக்கம் அந்த கருப்பங்குடி கூட்டத்துல பல வீரர்கள் இருப்பாங்க. பல 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 தலைமுறைகளா யாராவது தப்பிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இப்ப தப்பிக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தன் பேர் வந்து ஈங்கையன். அவன் தான் இந்த கூட்டத்துக்கு இப்ப தலைவனா இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், எத்தனையோ தலைமுறைகளா அழிக்கப்பட்ட நம்மளோட போராட்ட குணத்தை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம குலத்தை அழிச்சாங்க, நம்மளுக்கு எப்படியா நம்ம வந்து அடிமையில இருந்து மீட்கணும், நம்ம அடிமையா இனிமேல் இருக்கக்கூடாது, நம்ம எப்பேற்பட்ட பரம்பரை, நம்ம வந்து விவசாயத்தை கத்துக்கிட்டோம், கரும்பை கத்து கொடுத்த இனம், ஆனா நம்ம வந்து இப்ப அடிமையா இருந்து கரும்பை வந்து விளைவிச்சுக்கிட்டு மட்டும் இருக்கோம்ல அப்படின்னு அந்த கூட்டத்துக்குள்ளேயே நிறைய கூட்டங்களை உருவாக்குவான். நல்ல போர் திறமையில சொல்லிக் கொடுப்பான், எல்லாத்துக்கும் நம்பிக்கையா இருப்பான். ஆனா இப்ப அவன் சண்டை போடணும்னு நினைச்சா கூட சோழர் குடியோட சண்டை போட முடியாது. ஏன்னா இப்ப அவன் சோழர் குடி இல்ல, அவங்க சோழர் குடி சோழ அரசனா மாறி இப்ப சோழ பேரரசாவே மாறிடுச்சு. அதுவும் போக இப்ப சோழ பேரரசன் அவன் செங்கன சோழன் இருக்கான்ல, அவன் மகன் சோழ வேலன் இருக்கான்ல, சோழ வேலன், அந்த சோழ வேலனுக்கு அடுத்த அரசனா பட்டம் சூட்டுறதுக்கே முடிவு பண்ணிட்டான். அதுக்கு இளவரசர் பட்டம் சூட்டுற நாளும் குறிச்சு வச்சிருந்தான். எப்பவுமே இளவரசர் பட்டம் சூட்டுறாங்க அப்படின்னா அந்த முடிசூட்டு விழாக்கு முன்னாடி களப்பள்ளின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதாவது முடிசூட்டு விழாக்கு முன்னாடி எதிர்பாராத விதமா ஏதாவது ஒரு கூட்டத்தை மேல தாக்குதல் நடத்தணும். அது தாக்குதல் தளபதி போய் நடத்தி ஜெயிச்சுட்டு வரணும். தளபதி ஜெயிச்சுட்டு வந்தா ஒரு நல்ல தக்கணும், அதை வச்சு நம்ம மகனுக்கு இலவச பட்டம் சூட்டிக்கலாம்னு நினைப்பாங்க அந்த காலத்துல. அப்படி ஒரு தாக்குதலை அவங்களுக்குள்ளேயே இந்த கரும்பு கூட்டத்துக்குள்ள போய் நுழைஞ்சி அந்த சோழ நாட்டு தளபதி உரையன், அவன் பேரு சோழ நாட்டு தளபதி, அவன் அவன் பேர் திரும்ப சொல்றேன், உரையன். அவன் என்ன பண்ணுவான், அந்த இவங்களுக்கு கூட்டதே அடிமையா இருக்க கூட்டமே காட்டுக்குள்ள தாக்க தொடங்கிடுவான். ஆனா அவன் தாக்க தொடங்கின தன்னந்தனியா அந்த ஈங்கியன் என்ன பண்ணுவான், அவ்வளவு வீரர்களையும் அழிச்சிடுவான். கிட்டத்தட்ட உரையன் கூட சண்டை போடாம உரையன் வந்து உயிர் பொழைச்சி வெளியே வந்திருப்பான், அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வந்திருப்பான், கரும்பு தோட்டத்துல இருந்து. அடடா, இந்த தகவலை போய் நம்ம அரசிட்ட சொன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தா இருப்போம், நம்மளே அரசர் கொண்டு விடுவாரு. அப்ப என்ன பண்ணுவான், இன்னைக்கு இரவோட இரவா நம்ம பல வீரர்களை கூட்டு வந்து இவங்க மேல தாக்குதல் பண்ணணும்னு சொல்லி பல வீரர்களை கூட்டு வந்துருவான். இவனுக்கு எப்படியும் தெரியும், ஈங்கியருக்கு எப்படியும் போனவன் திரும்ப வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனா இவ்வளவு பெரிய வீரர்கள் கூட வந்தோடனே அவனால எதிர்பார்க்க முடியாம இருக்கும். அப்ப இவங்க வீரர்கள் எல்லாமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஈங்கியன் ஒரு பக்கம் தனியா சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா மத்த வீரர்கள் கூட்டம் இருக்குல்ல, அவங்க சண்டை போட்டு ரொம்ப சோர்வாயிருவாங்க. அதனால இவங்களை ஜெயிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈங்கியன் மட்டும் போராடி ஒரு பயனும் இல்லாம இருக்கும். திரும்ப அவங்கள வந்து கொல்ற நிலைமை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், இவங்களை கொன்னா வந்து நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, இவங்களை யவனர்கள் புதுசா நம்ம அடிமையை கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட இவங்க வித்தா நமக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இவங்க நல்ல விலைக்கு ஆசைப்பட்டு வித்துடுவான். அவங்கள போர்ல ஜெயிச்சு கொன்னுட்டோம் அரசர்கிட்ட சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவான், மொத்தமா கொண்டு போய் வித்துடுவான். அதே மாதிரி யவனர்கள் வந்து இந்த புது அடிமைகளை வாங்கினாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த வாங்கின அடிமைகளை எப்பவுமே அடிமைகளை பழக்கிறங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா அவங்களாம் வந்து ரொம்ப பலசாலியா இருக்கவங்க, அவங்க எப்படி தப்பிச்சு போகணும்னு ஆசைப்பட்டுருவாங்க. அப்படி தப்பிச்சு போனா அவங்களை வந்து ரொம்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணணும், அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் உணர்ச்சி அளவுல உள்ளத்தளவுல அவங்கள ஊனமாக்கணும். ஏன்னா உடல் அளவுல ஊனமாக்க முடியாது, ஊனமாக்கிட்டு அவங்களை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா அடிமைகள்ங்கிறது நமக்கு வந்து காலகாலத்துக்கு அடிமை வேலை செய்யணும். வேலை செய்யற போய் நீங்க ஊனமாக்கணும் என்ன பண்ணுவீங்க, அதனால என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து உணர்ச்சியற்ற மனுஷனா மாத்தணும், சொல்ல போனா உணர்ச்சியற்ற மிருகமா மாத்தணும். மனுஷனுங்கிற நிலைமை அவன் எப்பவும் தாண்டிடணும், அப்பதான் அவன் காலம்புற அடிமையா இருப்பான் அப்படின்னு அவங்க திட்டம் போடுவாங்க. அதுக்கு என்னன்னா எப்பவுமே அந்த கூட்டத்தில் எவன் தலைவன் கண்டுபிடிச்சி அவனை கொடுமைப்படுத்தினாலே மற்றவங்களுக்கு பயம் வந்துடும் அப்படின்னு திட்டம் போட்டிருப்பாங்க. அப்படிதான் அந்த கப்பல் என்ன பண்ணுவாங்க, புகார் நகரம், அந்த புகார் நகரத்துல இருந்து கிளம்பி இப்ப வைப்பூர் துறைமுகத்துக்கு வந்திருக்கும். கப்பல்ல அந்த அடிமையை ஏற்றிட்டு வந்திருக்கும். அங்க பொருட்கள் ஏற்ற இன்னும் 2 நாள் நேரமாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வரைக்கும் இந்த புது அடிமைகளை வந்து நம்ம பழக்கப்படுத்துவோம்னு சொல்லிட்டு நம்ம கப்பல் மாலுமி என்ன பண்ணுவோம், அந்த கூட்டத்தில் தலைவனை கண்டுபிடிச்சி கப்பல் மாடம் ஒன்று இருக்கும், கூம்பு மாதிரி இருக்கும், அந்த கூம்புல கட்டி வச்சிடும். கட்டி வச்சுட்டு அந்த ஊர்ல புதுசா வாங்கின சாட்டைகளை 3 பேர் 3 பக்கம் நின்றுக்கிட்டு சுத்தி சுத்தி அவனை அடிப்பாங்க. புது சாட்டை அப்படிங்கப்போ இன்னும் பயங்கரமா உடம்பு கிளியும், பயங்கரமா ஒருத்தனை வச்சு பயமுத்துவாங்க. இந்த ஒருத்தனை அடிக்கிற அடிக்கு மற்றவங்க எல்லாமே பார்த்து கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் என்ன பண்ணுவான், கிட்டத்தட்ட அடி வாங்கி மயங்கியே விழுந்துருவான். அந்த நேரத்துல அந்த ஈங்கையனை பிடிச்சி கட்டி வச்சிருப்பாங்க. எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. மயங்கி விழுந்து அவங்க அங்க கிடப்பான். அடிமையில் கூட்டம் கீழே கட்டப்பட்டு கிடக்கும். பொருட்கள் எல்லாம் ஏத்திடுவாங்க. பொருட்களை ஏத்தி கிளம்புற நேரத்துலதான் திடீர்னு அந்த கப்பல்ல நெருப்பு அடியில பத்திக்கிச்சு. அந்த நேரத்துல அவங்கள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. அப்பதான் திரையர்கள் உள்ள புந்து வந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, வைப்பூர் துறைமுகத்துல அந்த நெருப்பு நடந்துச்சு, அது இவங்க பத்த வச்ச நெருப்பு தான். அங்க திரையர்கள் உள்ள வந்து அவங்களை காப்பாத்திட்டு போனாங்க. அப்படி அந்த காப்பாத்திட்டு வந்தவன பேரு தான் ஈங்கையன். அந்த ஈங்கையனோட கதையை தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உதியன்
அந்த ஈங்கேன் அவன் கதையை சொன்னதா சொல்லி உதிரன் இப்போ வந்து கபிலர்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், இதான் கதை அவங்க கதை அப்படின்னு. அதாவது இத்தனை மாசம் ஆகியும் அந்த கூட்டத்தோட தலைவர் யாருன்னு இங்க யாருமே பேசல. ஏன்னா சோழ பேரரசரோட எதிரி தான் இவங்க அப்படின்னு தெரிய வந்துட்டா யாருமே இவங்களுக்கு பாதுகாப்பு தர மாட்டாங்க, அடைக்கலமும் தர மாட்டாங்க. அதனால இவங்க யார்ட்டையும் சொல்றதுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. ஆனா நாங்க மருந்து கொடுத்து காப்பாத்துறது மட்டும் இல்லாம கடுவனோட கதையை போய் கேட்டு தெரிஞ்சுக்கின்னு சொன்னோம். அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதையை எங்கள்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லுவான் உதிரன். அப்பதான் வந்து கபிலர் சொல்லுவார், அடடா இவ்வளவு நாள் அடிக்கரும்போட தித்திப்பு இனிப்பு இருக்குல்ல, அது எவ்வளவுக்கு மனசு ஏங்கி இருக்கும். ஆனா அதை கண்டுபிடிச்சவனுக்கே இந்த நிலைமையா? அவன் உடம்போட ரத்தத்துலதான் அது விளைஞ்சதுன்னு நினைக்கிறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புலவர்கள் எப்பவும் அடிக்கடி பாடுவாங்க என்னன்னா, பூத்த கரும்பும் காய்ந்த நெல்லும் உடையது சோழனின் கழனி அப்படின்னு பாடுவாங்க. ஆனா அந்த கழனி கரும்பாங்குடி சிந்திய ரத்தத்தினாலதான் வந்துச்சுங்கிறது எனக்கு வந்து இன்னும் கஷ்டமா இருக்கு. அந்த ரத்தம் இன்னும் காயாம இருக்குன்னு நினைக்கிறப்ப இன்னும் எனக்கு ரொம்ப மனக்கவலையா இருக்கு அப்படிம்பாரு கபிலர். சொல்லிட்டு, பரவாயில்ல பரவாயில்ல, அவங்க நெருப்புல அழிஞ்சு விடாம காப்பாத்தின பெருமை எல்லாம் உங்களுக்கு தான் சேரும். ஏன்னா அந்த கரும்பு சாருக்கும் வெள்ளத்துக்கும் நம்ம கைமாறு செஞ்சிருக்கோம், இப்ப நம்ம கைமாறு செஞ்சிட்டோம் அப்படிம்பாரு கபிலர். உடனே அதுக்கு, அது நாங்க மட்டும் காரணம் இல்ல, திரையர்கள் இருந்தனாலதான் அவங்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அந்த அடிமை கூட்டத்தோட உருவ அமைப்பு பாத்தீங்களா, அதுலயும் தெரியும் உங்களுக்கு. ஈங்கையனோட உருவ அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய பலசாலி. அவனை அந்த கம்பத்துல இருந்து திடீர்னு பிச்சு எரிஞ்சு அவனை நெருப்புல தோல்ல தூக்கி போட்டு வெளியேற சாதாரண விஷயமா? அவன் தோல்ல தூக்க முடியுமா ஒருத்தனால? ஆனா திரையர்கள் இருந்தனால தூக்க முடிஞ்சிச்சு. காலம் முன்னா தூக்கி உதவுனாரு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீலன் சொன்னதா உதிரன் சொல்லுவான். ஏன்னா இப்ப வந்து உதிரனும் கபிலரும் கிளம்பி வந்துகிட்டு இருப்பாங்க ஊருக்கு. வர வழியில சொல்லிட்டு இருப்பான், ஏன்னா திசைவேலர் கிளம்பி போயிருவாரு. உதிரனும் கபிலரும் ஊருக்கு எவ்வியூருக்கு ரிட்டர்ன் ஆகிற நேரம் இது. அதனால இந்த வரும்போது இந்த இவங்க ஈங்கேயன் கதையை சொல்லுவாரு. பரவாயில்லையே, ஈங்கேயனுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருந்திருக்குன்னு தெரியாம போயிருச்சு, ஈங்கேயன் எவ்வளவு பெரிய வீரர்கள். இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து பரம்பு நாட்டு மக்கள் வந்து ரெண்டு விஷயம் சாதாரணமா ரெண்டு கூட்டத்தை காப்பாத்திருக்கீங்க. ஒண்ணு வந்து வெத்தலையை கண்டுபிடிச்ச கூட்டத்தை காப்பாத்திருக்கீங்க, திரையர்கள் கூட்டத்தை. இன்னொன்னு கரும்பு கண்டுபிடிச்ச கூட்டத்தை காப்பாத்திருக்கீங்க. ஏன்னா வெத்தலையும் கரும்பும் மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம், அந்த ரெண்டையும் முக்கியங்கிறப்ப ரெண்டு கூட்டத்தையும் காப்பாத்தி நீங்க பரம்பு நாட்டு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க, பரம்பு நாட்டுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதும் பாரு கபிலர். அப்பதான் உதிரன் கேட்பான், சரிங்க எங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும், இசைவேலர் வந்து இப்ப வந்து உங்களை பார்த்துட்டு போனார்ல, அது எதுக்கு அப்படின்னு கேட்பான் உதிரன். அவர் திரும்ப போயிட்டாரு தான், ஆனா காரணம் உங்கள்ட்ட சொல்லியிருப்பார்ல அப்படிங்கும் போது கபிலர் வந்த காரணத்தை சொல்லுவாரு. தெய்வ வாக்கு விளங்கும், அதோட சிறப்பு அம்சங்கள் இது எல்லாத்தையும் சொல்லுவாரு. இப்ப கபிலரும் உதிரனும் அப்படியே பேசிக்கிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு இப்ப கபிலர் மேல உதிரனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். இவர் ஏதாவது வந்து நமக்கு எதிராக செயல்படுவாரோன்னு சந்தேகம் வரும். ஆனா வெளியே கேட்டுக்க மாட்டான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு எவ்வியூருக்கு வந்துருவாங்க. அதே நேரத்துல காட்டெருமை மந்தைக்கு போனாங்கல்ல தேக்கனும் காலம்பனும், அவங்களும் ஊர் திரும்பி இருப்பாங்க. அந்த காட்டெருமை கூட்டங்களை கண்டுபிடிச்சிட்டதாகவும் அனங்கனும் மற்ற சில கூட்டங்களும் அந்த காட்டெருமை கூட்டத்துல மலையோட பல பக்கங்களுக்கு போயிட்டு இருக்கிறதாகவும் நம்ம ஊர் திரும்பிட்டு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப எல்லாரும் பாரியை பார்க்க வருவாங்க. கபிலர் வந்ததும் எதற்காக திசைவேலர் வந்தாது அப்படிங்கிறத எல்லாரும் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரே கபிலரே சொல்லுவாரு, இது மாதிரி தெய்வ வாக்கு விலங்குகளுக்காக வந்தாங்களாம், அது வடக்கு திசையை பார்த்து உட்காருமா. வடக்கு திசையை பார்த்து உட்காருங்க, எங்களுக்கே தெரியுமே, இது என்ன பெரிய ஐசியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அப்படிம்பாரு பாரி. என்னது உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு விளக்கு, ஒரே ஒரு விலங்கு வடக்கு திசையை பார்த்து உட்காருது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அதிசயம். அப்போ உங்களுக்கு திசையை கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கபிலர் சொல்லும் போது, அது காலகாலமா உட்காந்துருக்க விலங்குங்க, எங்களுக்கு தெரியாதாங்க, இவ்வளவு ஆண்டுகளா நாங்க அந்த விலங்குகளை பாக்குறோம், தேவாங்க விலங்குகளை. அப்படி எங்க தெய்வாக்கு விலங்குகளை நாங்க இத்தனை ஆண்டுகளா பார்க்கும்போது எங்களுக்கு அந்த சிறப்பம்சம் கூடவா தெரியாது? இப்ப மரத்துல இருந்து எந்த பக்கமா ஏறி இறங்குது, அதுக்கு இத்தனை ஆண்டுகளும் பார்த்துட்டு தானே இருக்கோம் நாங்க அப்படிம்பாரு பாரி. ரெண்டாவது, எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஊர்ல உள்ள எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படிம்பாரு. அப்ப தேக்கன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சரி பாண்டியனோட துறைமுகத்தை நம்ம எரிச்சிருக்கோம், அப்படி இருந்தும் திசைவேலர் அனுப்பி அவன் தூது அனுப்பியிருக்கிறானே, இது பேச்சுவார்த்தை மாதிரி தெரியலையே, உள்ள ஏதாவது விஷயம் இருக்குமோ, ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்னு கேட்பாரு தேக்கன். கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு கபிலர் சொல்லுவார். கபிலர் அப்படி சொன்னது எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும். என்னடா இப்பதான் அவங்க கூட பேசிட்டு வந்தாரு, ஆனா அவரே எதிர்த்து பேசுறாரு அவங்கள அப்படிங்கும் போது, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பாரியே கேட்பான். இல்ல இல்ல, அவர் சந்திச்ச முதல் நாள் ரொம்ப சிரிச்சு பேசினார் திசைவேலர். அப்புறமேட்டு நாங்க ஒரு பேச்சு நடத்தினோம், வாக்குவாதம் போச்சு. கோவப்பட்டாலும் அவர் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கோபம் இல்லாம அவர் மனசு ரொம்ப அழுகிற மாதிரி போச்சு. அதாவது மனசு ரொம்ப அழுதாரு. எதுக்காகனா நம்ம மருத்துவம் பார்க்கும்போது அவர் குற்ற உணர்ச்சியில் அழுத மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. அவர் முகம் மாறுறதை வச்சு பாக்குறப்ப பாண்டியன் ஏதோ பெரிய திட்டத்துல இருக்கான் போல இருக்கு, அந்த திட்டம் இவருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அவரோட முகம் மாறுறதா எனக்கு தெரியுது அப்படின்னு கபிலர் சொல்லுவாரு.
கபிலர் சொல்ல முடிச்சதுக்கப்புறம் சரி பேச்சை மாத்துறதுக்காக சரி வேட்டூர் இதுக்கு போனீங்க வேட்டுவன் பாறைக்கு, வேட்டூர் பழையன் என்ன சொன்னாருங்க, வேற ஏதாவது சொன்னாரா அப்படின்னு பாரி கேட்பாரு. அப்ப இல்ல வேட்டூர் பழையன் பல விஷயங்கள் சொன்னாரு. ஆனா முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா, நீலனுக்கும் மயிலாக்கும் முன்கூட்டியே திருமணம் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனா ஊர்கள்ல அப்ப வந்து பல விஷயங்கள் நடந்துருச்சு இந்த காலகட்டத்துல. அதனால கல்யாணம் தள்ளி தள்ளி போயிருச்சு. கல்யாணம் எப்ப நடத்துறதுன்னு கேட்டு பேசிட்டு இருந்தாரு அப்படிம்பாரு கபிலர். சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்து உப்பரைக்கு போயிட்டு வந்த ஒரு திருமணம் 3வது நாள் நீலனுக்கும் மயிலாக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். இது இப்ப இதான் இன்னைக்கு நிச்சயம். இதை ஊர் மக்கள் எல்லாத்தையும் சொல்லிருங்க அப்படிமா பாரி. எல்லாருக்கும் ரொம்ப செம்மையான சந்தோஷம். கபிலருக்கு மட்டும் புரியாது. அது என்ன உப்பரைக்கு போயிட்டு வர்றது, அது என்ன 3வது நாள் அப்படின்னு கேட்கும்போது, உப்பரைங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும். உப்பரைங்கிறது ஒரு ஊருங்க. அது போயிட்டு வர கிட்டத்தட்ட 1 மாசம் கணக்கு ஆகும்னு வச்சுங்களேன். அந்த 1 மாசம் கணக்கு ஆகும். இங்கேருந்து ஒரு போகிறதுக்கு பயணம் செய்யறதுக்கு 8 நாள் 10 நாள் ஆகும். திரும்ப வர்றதுக்கு ஒரு 8 நாள் 10 நாள் ஆகும். அங்க இருந்து சாமி கும்பிடுறது எல்லாம் கணக்கு இருக்குங்க. பரம்பு நாட்டோட தலைவன் அங்க போயிட்டு வர்றது காலகாலமா இருக்கிற ஒரு பழக்கம். ஆனா இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டனால இந்த முறை போகல. இப்ப திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு இல்ல, கண்டிப்பா போயிருவாங்க. போயிட்டு வந்தப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் வேணா கூட போறீங்கன்னு கேட்கும்போது கபிலர் சொல்லுவாரு, ஏப்பா நிச்சயமா நான் இல்லாம போனேன் இவ்வளவு நாள் வந்துட்டு கண்டிப்பா நானும் போவேன் அப்படின்பாரு கபிலர். அந்த உப்பரைக்கு கிளம்புறதுனா என்ன, அதோட சிறப்பம்சம் என்ன, அடுத்து பாண்டியர்களோட திட்டமும் சேரர்களோட திட்டமும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்தது, எந்த முறை இருந்தது, எந்த மாதிரி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க. மிச்சத்தை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதே மாதிரி நம்ம சொல்ற கதை ஃப்ளோ உங்களுக்கு புரியலனாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது கதை ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து நான் சரியா சொல்லல, நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும், எனக்கு பல இடத்துல குழப்பம் இருக்கு அப்படின்னா ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட நேரடியாக சொல்லிருங்க. அப்பதான் எனக்கு ஏதாவது புரியும். ஏன்னா ஒரு நண்பர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் அதை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணி திருத்தம் பண்றேன், திருத்தம் பண்ணுவேன்.